பெரியவர்களே, பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை தாய்மார்களே, நாடகத்தை காண வந்த நல்லோர்களே, ஆடல் பாடல் அவ்வளவும் உங்களுக்கு எழுந்திருந்து போகாமல் என்றவரை நாடகத்தை பாருங்கள். இனி நாடகத்தில் சுணக்கமில்லை, கிடையாது. தயவு செய்து கூச்சல் குழப்பம் இல்லாமல் அமைதி காத்து தாய் குழந்தைய கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் பேர் ஆதரவு கொடுத்து இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையும் வறுமையும் நிறைந்த அழகு திரு பொன்னகரம் நமது சூழமேட்டிலே அமர்ந்திருக்கும் பாதமுனியப்பன் ஐயனாகிய அவருடைய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நமது ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. சரி, அத்தனை பெரியவர்களும் தாய்மார்களும் ஒன்று சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அர்ஜுனனுக்கு தேவப்பட்டம் என்ற மகா பாரதத்திலே ஒரு புனிதமான ஒரு கதையை வைத்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தை வைத்த ஊர் பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்தனை பேர்களுக்கும் நமது பவானியை சேர்ந்த கலைமகள் நாடக சபா உயர்திரு வாத்தியார் அர்ஜுனன் வாத்தியார் கலைக்குழுவின் சார்பாக என் மனமார்ந்த நன்றி வணக்கம். மரியாதைக்குரிய நமது அண்ணாராகிய செல்வம் அவர்கள், செல்வம் என்ற பெருமாள் அவர்கள், அருமை அண்ணன் யூடியூப் மூலமாக நமது நாடகத்தை உலகமெங்கும் பரப்பி வருகிறார். அவருக்கு நம் கலைக்குழுவின் சார்பாக நன்றி. அர்ஜுனனுக்கு தேவபட்டம் ஊர்வசி அர்ஜுனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பேடி சாபமானது வரமாக முடிகிறது. இப்பேர் கொண்ட இந்த புனிதமான கதையில் நான் வந்துள்ள பொழுது நன்றாக என்னை உற்றுப்பா. அறிந்ததும் தெரியாததும், அறிந்ததும் அறியாததும், புரிந்ததும் புரியாததும் எல்லாம் எமக்குள் அடக்கம். நன்றாக என்னை உற்றுப்பா. அந்த நீல நீரே மாயக்கண்ணன் புரிந்தால் மட்டும் போதுமா? மக்களுக்கு புரிய வேண்டும் அல்லவா? தாங்கள் யார் என்பதை மக்களுக்கு தெளிவாக நாம் எடுத்து போட வேண்டும் அல்லவா? உலக பிரபஞ்சத்திலே சுருளி 33 கோடி தேவர்களுக்கும் 40 ரிஷிமார்களுக்கும் எண்ணர் என்பவர்கள் சித்தகாந்தர் கபோதரன் அஷ்டத்திற்கு பாலர்கள் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் கண்கண்ட தெய்வங்கள் 3 சிவன் விஷ்ணு பிரம்மா அந்த மும்மூர்த்திகளில் ஒருவராகிய என்னை நந்தன் என்பார், முகுந்தன் என்பார், நமக்கோடி நாராயணன், ஏழுமலை பொன்னுராமன், கோவிந்தன், கோபாலன், சீனிவாசன், மாதவன், யாதவன், யசோதன் இப்படி சொல்லக்கூடிய ஆதியில் திருவாரி என்ற பெருமானாக அவதரித்து மகா விஷ்ணுவாக இந்த பூமியிலே தோன்றி இப்பொழுது 3வது துபாபாரத யுகத்திலே கண்ணனாக வந்து நிற்கிறேன். அப்பா யுகம் என்பது 4,
திரேதாயுகம், கிரியதாயுகம், துபாபாரதம், கலியுகம். சரி, சத்தம் போடாதே தலைவரே. 4 வேதங்களை உண்டாக்கி, சரி, ருக்கு வேதம், யசுர் வேதம், அதர்வ வேதம், சாம வேதம். ஓஹோ, இந்த 4 வேதங்களை கொண்டு, சரி, இன்னும் ஊரும் வகை, நீந்தும் வகை, தாவும் வகை, நடக்கும் வகை, ஓடும் வகை, குதிக்கும் வகை என்று சொல்லக்கூடிய எறும்பு முதல் யானை வரை அத்தனை உயிர்களையும் படைக்கக்கூடியவர் என் அருமை மகன், என் முந்தை கவனத்தில் பிறந்த நன்முகம் படைத்த பிரம்ம கடவுள். அந்த பிரம்மனுக்கு உயிரை படைக்கக்கூடிய வேலை. உயிரை படைத்தால் மட்டும் போதுமா? அந்த உயிர் வாழ ஆகாரம் வேண்டும் அல்லவா? உணவு வேண்டும் சாமி. அதனால் படியளக்கும் பொறுப்பை யார் ஏற்றார்? யார் சாமி? பரமேஸ்வரர். ஓஹோ, அருமை மைத்துனர் சிவபெருமான். அவருக்கு படியளக்கும் கூடிய வேலை. சரிங்க. எனக்கு என்ன வேலை? உங்களுக்கு தாங்களுக்கு என்ன வேலை சாமி? காத்து பிறகு அடிக்கக்கூடிய வேலை. அப்படி என்றால் மும்மூர்த்திகள் ஒன்று சேர்ந்து இப்பிரபஞ்சத்திலே நாங்கள் பிறந்து வளர்ந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? ஆமாங்க, நீங்க பிறந்தது நாங்க வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு எப்படி? ஆமா, அதாவது வித்தில்லாத மரம், விதையில்லாத செடி, கொடியில்லாத மரம் தானாக இந்த பூமியில் தோன்றியவனப்பானா? அப்படிங்களா? அது எப்படி சாமி தானா ஒரு உருவம்? இங்க இருக்கிற எத்தனை மக்களும் ஒரு ஆணும் பொண்ணு ஒன்னா சேர்ந்து பிறந்திருக்கலாம். ஆனா நான் எப்படி பிறந்தேன்? எப்படி சாமி? எனக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. கடல் சூழ்ந்த நெடுயுகம் என்ற ஒரு யுகத்துல எங்கு பார்த்தாலும் தண்ணீர், தண்ணீர். இந்த உலகம் முழுவதும் தண்ணீர். அந்த தண்ணீரிலே ஆனால் இலை மீது ஒரு குழந்தை வடிவத்தில் அவதரித்தவன். மக்களை ஆதரிக்கக்கூடிய தாயாகிய சரோஜா, இன்னும் சரோஜா அம்மையார் அவருடைய பணத்திலே இருந்து நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கிறார். இன்னும் அது மட்டுமல்ல, இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பெருமானமானவர்கள், அந்த பெருமாயமானவர்கள் பெருமைக்குரியவர்கள். மாயவன் குல தெய்வமாகிய உலகத்தின் முதல் தெய்வம் ஒரு காணி கொடுக்க மறுகாணி வளர்ந்து வளர்ந்து முனியப்பனுடைய அறிவற்று அவங்க குடும்ப மகராசனா இருக்கணும். நன்றி 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 நன்றி. கடல் சூழ்ந்த நெடியுகத்திலே ஆனா இலை மீது ஒரு குழந்தை வடிவத்தில் பிறந்தவனப்பானான். எத்தனை வருஷங்க அந்த ஆளாயில படுத்திருந்தீங்க? 2011 வருடமாக ஆளாயில மீது நான் படுத்திருந்தேன். சரி சாமி, இருக்கும் பொழுது சங்கு சக்கரத்தோடு பிறந்தவன். ஓ, சங்கு சக்கரத்தோடு பிறந்திருக்கிறீங்க? ஆமா. சரிங்க, 2011 வருஷமா அந்த ஆளாயில படுத்திருக்கிறீங்களே. ஆமா. உங்களுக்கு தான் அப்பா இல்ல, அம்மா இல்ல, வித்தில்லாத மரம், விதையில்லாத செடின்னு சொன்னீங்களே. இந்த 2011 வருஷமா அந்த ஆளாயில படுத்துட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு பசிக்கும் இல்ல? அப்ப வயிற்றுக்கு என்ன தின்னீங்க? அப்ப பேசக்கூடாதுன்னு இல்லைங்க, மற்றவர் இடத்தில் பேசுவது போல் என்னிடத்தில் அலட்சியமாக கேவலமாக பேசக்கூடாது. உன்னை ஒரு நீராக, நெருப்பாக, வட்ட பாறையாக வெறும் சாபத்தை கொடுத்து விடுவேன் உனக்கு. சாமி, வட்டப்பாறை சாபம் கொடுத்தால் கிழமை எல்லாம் வெட்டியை போட்டு விட்டு போய் விடுவார்கள் சாமி. அப்படி என்றால் என் இடத்திலே பொறுமையோடு பேசு. சரி சாமி. பொறுமை மிந்தியது. உன்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தால் போதும். உன்னுடைய குடும்பம் அன்னைக்கே கொலநாசமா இருக்கும். ஐயோ, அது சாட்டி எடுத்து கூட அடிச்சிடலாம் சாமி. குடும்பமே கொலநாசம்னா சிரிக்காதீங்க சாமி. சரிங்க. அப்படி குழந்தை வடிவத்தில் பிறந்த இந்த ஆதி மாயவனுக்கு ஆகாரத்துக்கு என்ன செய்தேன்? சாப்பாட்டுக்கு என் வலது காலை தூக்கி அதுல இருக்கிறது வேற கட்ட விரல், பெருவிரல், அத வாயில வச்சு அதில் வரக்கூடிய உமிழ் என்ன சொல்லக்கூடிய எச்சிலை சாப்பிட்டு 2011 வருடமாக 6000 மீது படுத்திருந்தேன். எல்லா குழந்தையும் பால் குடிக்க நீங்க பெருவிரல் எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டு இருந்திருக்கீங்க. ஆமா, அதுல எச்சில குடிச்சே நீங்க வளர்ந்துருக்கீங்க. உண்மை. சரி சாமி. சங்கை பூமியிலே ஊன்று எனக்கென்று ஒரு இருப்பிடத்தை உண்டாக்கி கொண்டேன். சங்கு துவாரிகை என்ற வைகுந்தம். சரிங்க. அதிலே ஜெயன் விஜயன் என்று இருவரை காவலுக்கு வைத்தேன். முதல் படி வாசலுக்கு இப்படியே முதல் கதவு இருக்குது இல்லையா? வாசப்படிங்க. ஆமா, 7 கதவுகள். அதிலே முதல் கதவிலே ஜெயன் விஜயன் இருவரை காவலுக்கு வைத்தேன். சரிங்க. ஜனகாதி முனிவர்கள் என்னை தரிசிக்க வந்தார்கள். ஐயன் அருளை பெற வேண்டும், வழிவிடுங்கள் என்று கேட்க, சரி, அப்பொழுது ஜெயன் விஜயன் என்ன சொன்னாங்க? சாமி நித்திரையில் இருக்கிறார், இன்று பார்க்க முடியாது, இன்று போய் நாளை வாருங்கள் என்று சொல்ல ஜனகாதி முனிவர்கள் சாதாரணமற்றவர்கள் அல்ல. அவர்கள் கொடுத்தால் வரம், இட்டால் சாபம். ஆண்டவனை பார்க்க வாழ்ந்த எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆமா, எந்த ஆண்டவனுக்காக தொண்டு புரிகிறீர்களோ அதே ஆண்டவனுடைய கையால் அவருடைய சக்கரத்தால் அறுபட்டு சீக்கிரமாக அவர் பாதத்தை அடைவீர்கள் என்று பெரும் சாபத்தை கொடுத்தார். உடனே ஜெயன் விஜயன் சுவாமி தங்களுக்காக முதல் படி காவலுக்கு இருந்தோம். ஜெயன் விஜயன் நாங்கள் இருந்தோம். ஜனகாதி முனிவர்கள் பெரும் சாபத்தை அளித்து விட்டார்கள். சரி,
அவர்கள் கொடுத்தால் வரும், இட்டால் சாபம். எப்படி நாங்கள் பிழைப்பது? இதற்கு என்ன வழி என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், ஜனகாதி முனிவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. சரி, இந்த ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் 7 பிறவி வேண்டுமா அல்லது 3 பிறவி வேண்டுமா என்று கேட்டேன். என்ன சாமி வாங்கினது சாபம், இதுல என்ன 7 பிறவி 3 பிறவி என்றால் என்ன? 7 பிறவி என்றால் உலகத்தில் நல்லவனாக பிறந்து நல்லதை செய்து நல்லவர்களோடு பழகி நல்லது கெட்டதிலே செய்து கலந்து நல்லவனாக இறப்பது, இப்படி 7 பிறவி ஆகும். சரிங்க, 7 ஜென்மமா. 3 பிறப்பென்றால் எப்படிங்க? உலகத்தில் அநியாயம் அட்டுழியம், உலகத்தில் எது எது ஆகாத காரியங்கள் செய்கிறாங்க, இதை போல் உலகத்தில் அநியாயம் செய்து என் சக்கரத்தில் அறுபட்டு சீக்கிரமாக என் பாதத்தை அடைவது, இந்த 2லும் எது வேண்டும் என்று கேட்டேன். நாளை 7 பிறவினா ரொம்ப வருஷமாக தங்களை வந்து அடைவதற்கு 3 பிறவி போதும். அந்த 3 பிறவி எடுத்து உங்கள் சக்கரத்தால் அறுபட்டு உங்களை வந்து நாங்கள் சேருகிறோம் அப்படி என்று சொல்ல, அவங்களை யாராக படைத்தேன்? இதோ எனக்கு அகத்திலே 1008 சுகத்திலே 108. எங்கெல்லாம் அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கெல்லாம் ஒரு அவதாரம் எடுக்கக்கூடிய தசவதாரம். என் தசவதாரங்கள் 10 அவதாரம் அப்பா. அதிலே முதல் யுகம் திரேதா என்ற யுகத்திலே எனக்கு எத்தனை அவதாரம் தெரியுமோ அந்த முதல் யுகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே முதல் சத்தியுகம் என்று சொல்லக்கூடிய திரேதா என்ற யுகத்திலே இந்த ஆதி மாயவனுக்கு எத்தனை அவதாரம்? எத்தனை சுவாமி? சரியாக 6 அவதாரம். 6 அவதாரம் என்றால் 6 அவதாரம் என்றால் என் முதல் அவதாரம் மச்சவதாரம் அப்பா. சரிங்க. 4 வேதங்களை எடுத்து சென்றான் சோமுகாசுரன். சரிங்க. அந்த சோமுகனை மடித்து பிரமன் கையில ஒப்படைத்தேன் 4 வேதத்தை. ருக்கு வேதம், யசுர் வேதம், அதர்ம வேதம், சாம வேதம். இன்னைக்கு அந்த வேத புத்தகத்தை வச்சுதான் இன்னைக்கு நல்லது கெட்டது அத்தனை உயிர்களையும் படைப்பது அழிப்பது எல்லாமே சமாச்சாரம் அதில் அடங்கி இருக்கிறது. சரிங்க. அந்த வேத புத்தகத்தை வாங்கி கொடுத்ததனால் வேத நாயகன் என்று எனக்கு ஒரு பெயர். சரி. பச்சவதாரம் முதல் அவதாரம். இரண்டாவது கூர்மை என்று சொல்லக்கூடிய ஆமையின் அவதாரம். ஆமை அவதாரம். தேவர்களுக்கு அமிர்தளிக்க என் 2வது ஆமை அவதாரம். மூன்றாவது வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றியின் அவதாரம் அப்பா. பன்றி அவதாரம். இந்த பன்றி அவதாரத்திலே யாரை கொண்டீங்க? இரணையன் இரணையகசு. ஜெயன் விஜயன் முதல் பிறந்தார்கள். அதிலே இரணையன் இரணையகசுவாக அண்ணந்தம்பியாக பிறந்தார்கள் அல்லவா? அதிலே இரணையகசு என்று சொல்லக்கூடிய இணையாற்றுகளுடைய தம்பியை வடித்து. சரிங்க. எப்படி இந்த வராக அவதாரத்துல
நான்காவது பிறந்தது நரசிம்ம அவதாரம் எடுத்தேன். எதற்கு? அந்த இரணைய கசு என்று சொல்லக்கூடிய அவன் அண்ணனாகிய இரணையாச்சுதனை வடிப்பதற்காக அவன் மகனாகிய பத்த பிரகலாதனுக்கு அந்த நாட்டை பட்டம் சூட்டினேன். இது நான்காவது நரசிம்ம அவதாரம். என் ஐந்தாவது அவதாரம் என்ன? என்ன அவதாரம் சாமி? அதுதான் குள்ள பிராமண அவதாரம். வாமன அவதாரம் எப்படி? 5 பிள்ளையாக ஒரு அசுர குலத்திலே பிறந்தவன் மாபலி என்ற ஒரு சக்கரவர்த்தி. சரிங்க. இந்திரன் பதவி அடைவதற்காக 32 தான தர்மத்தை செய்தான். இந்திரன் பதவி கிடைச்சிட அவனுக்கு. அதை அவன் வாங்கக்கூடாது என்பதற்காக 5 வயது குழந்தையாக ஒரு புள்ள பிராமண வடிவம் எடுத்து கையில ஒரு குடை எடுத்துக்கொண்டு கையில ஒரு கமண்டலம் எடுத்துக்கொண்டு 3 அடி நிலம் தானமாக கேட்டேன். வந்திருப்பது குழந்தை யானை என்று நினைத்துக் கொண்டு அந்த மாவலி என்ன சொன்னான்? உன் பிஞ்சு கால்களால் அழுது கொள் என்று விட்டான். அப்பொழுது நான் என்ன செய்தேன்? அவன் மம்மதை அடக்குவதற்காக இதோ இந்த அண்டத்தையும் ஓரடியாகும், ஆகாயத்தையும் ஓரடி, 2 அடியில் இந்த உலகத்தை அடைந்து விட்டேன். நான் கேட்டது 3 அடி, அவன் கொடுத்தது 2 அடி. 3வது அடிக்கு என்ன பதில் என்று கேட்டேன். சுவாமி, வந்தது தாங்கள் என்று தெரியாமல் ஆணவத்தில் ஏதோ பேசிவிட்டேன். சரி, என்னை மன்னிக்க வேண்டும் என்ற என் வலது காலை தூக்கி அவன் தலையிலே வைத்து அடித்தினேன். பாதாள உலகத்திலே அவனுக்கு முற்றி அளித்தேன். இது 5வது வாமன அவதாரம். என் 6வது அவதாரம் தான். தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தத்துவத்தை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக 6வது பரசுராமர் என்ற அவதாரம் எடுத்தேன். அப்படி பரசுராமராக பிறந்து இந்த உலகமே இன்று வணங்கி வரக்கூடிய காளியம்மன் மாரியம்மன், இந்த 2 தெய்வங்கள் எப்படி பிறந்தது என்ற வரலாறு அந்த பரசுராமர் அவதாரத்தில் இருந்தாலும் முதல் யுகத்திலே 6 அவதாரம் முடிந்தது. 2வது பிறந்தது கிரேதா யுகம். இந்த கிரேதா யுகத்திலே எனக்கு எத்தனை அவதாரம் தெரியுமோ? எத்தனை சாமி? ஒரே ஒரு அவதாரம். என்ன அவதாரம்? அதுதான் ராமச்சந்திரமூர்த்தி, ராமருடைய அவதாரம். ராமவதாரம். அந்த ராமவதாரம் என் 7வது அவதாரம். சரிங்க. அந்த ஒரு அவதாரம் எடுத்து ஒரு யுகத்தையே முடித்தேன். ராமாயணம் சுந்தரகாண்டம் என்ற பெரும் காவியத்தை மக்கள் உணர வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தி, அந்த ஒருத்திக்கு ஒருவனாக உத்தமனாக அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரதன், கோசிலை, கைதேகி, சுமித்திரை என்ற இவர்களுக்கு நான் ஒருவனே 4 பிள்ளையாக பிறந்தேன். ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருக்கன். இதோ இந்த மாயவனாகிய நான் ராமராகவும், என் வலது கையில் இருக்கும் சக்கரம் லட்சுமணனாக, என் இடது கையில் இருக்கும் சங்கு பரதனாக, நான் படுத்திருக்கும் வாதிகள் பாம்பானது சத்ருக்கனாக, ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருக்கனாக பிறந்து சீதையை திருக்கல்யாணம் செய்து என் சித்தியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பரதனுடைய தாயாக எங்களுடைய பெண்ணுக்கு வனவாசம் 14 வருடம் போனோம். வனத்திலே செல்லும் பொழுது இலங்கை ஆண்டு வரக்கூடிய 10 தலை ராவணன், மயில் ராவணன், கும்பக்கரன் என்று 70 கிலோமீட்டர். அதிலே 10 தலை ராவணன் சீதையை சிறையெடுத்து இலங்கையில் வைத்தான். அவர்களை வெல்வதற்காக என்ன செய்தேன்? வானவர் கூட்டம், ஸ்ரீ ஆஞ்சநேயன், அனுமந்தனுடைய துணை கொண்டு வானர படையை அழைத்து சென்று அந்த ராவணேஸ்வரனுடைய 70 கிலோனி சேனையை மடித்து சீதையை மீட்டு நாட்டுக்கு கொண்டு வந்தோம். அப்பொழுது சீதையின் மீது சந்தேகப்பட்டு யாரே ஊருக்காக, உலகத்துக்காக பயந்து சீதையை கொண்டு போய் வனத்திலே விடும் பொழுது நிறைமாத கர்ப்பிணி. அந்த சீதைக்கு லவன், குசன் என்று 2 குழந்தைகள் பிறந்தது. லவகுசா 1000 தான் ஒரு மனுஷனுக்கு காடு தோட்டம், சொத்து சுகம், சொந்த பந்தம் எல்லாம் இருந்துட்டா போதுமா? நாடான மனுஷனாகி அயோத்தி வானத்தை ஆண்டு வரக்கூடிய யார் இந்த ராமனுக்கு மனைவி மக்கள் வாய்க்கவில்லை. மனைவி இருந்து மக்களை பிறந்து இப்படி தனிமையாக இருப்பது எனக்கு மிகவும் வேதனைப்படுத்தியது. அதனால் என்ன செய்தேன்? என் தம்பியாகிய பரதனுக்கு இந்த நாட்டை பட்டம் சூட்டி புறப்பட்டேன். நானும் வனவாசம். அன்று என் மனைவி மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்து நீலநதி கரையிலே
அந்த கடலிலே இறங்கி ஜலசமாதியானே. அப்பா ஜலசமாதி. ஜலசமாதின்னா அப்படியே உட்கார்ந்துட்டு தானா உயிரை விடுறது. உயிரை தானா. ஆமா. இப்படி ராமருடைய அவதாரம் எடுத்து ஒரு யுகத்தை முடித்தேன். மூன்றாவது பிறந்தது துபாபாரதம் என்னும் மகாபாரத யுகம். இந்த பாரத யுகத்திலே இதோ நான் எப்படி பிறந்தேன், யாருக்கு மகனாக பிறந்தேன், யாரை அழித்து யாரை காக்க நான் பிறந்தேன் தெரியுமோ? தாய்மாமன் தந்தனையும் கொல்ல மாதாவோடு தான் பிறந்த மாமன் தந்தனையும் கொல்ல கடவுளே. என் தாயுடன் தான் பிறந்த தாய் மாமனாகிய கம்சனை கொல்வதற்காக கண்ணனாக 8வது பிள்ளையாக தேவகிக்கு மகனாக பிறந்தேனப்பானா. ஓ 8வது பிள்ளையாக. 8ஆம் போர் 8வது பிள்ளையாக இதோ கம்சன் எனக்கு தாய் மாமன். அப்படி தாயோடு தான் பிறந்த தாய் மாமனை ஏன் கொல்ல வேண்டும்? எதுக்கு கொல்றீங்க? அவரே ஆம்பளையா பிறந்தனால தாய் மாமன்னு கூப்பிடுறோம். ஆமா, அவங்களே ஒரு பொம்பளையா பிறந்தா அவங்களும் நம்மளுக்கு ஒரு தாய் தானே. உண்மை. தாய்க்கு சமமாக இருக்கக்கூடிய தாய் மாமனை நீங்க ஏன் சாமி கொல்றீங்க? அப்படி காரணம் என்னங்க? இதோ இந்த கண்ணனுடைய அவதாரத்திலே என் தாயின் பெயரோ தேவகி. என் தந்தையாரின் பெயரோ வசுதேவர். வசுதேவருக்கும் தேவகி ரோகிணிக்கு திருமணம் செய்து என் தாய் மாமனாகிய கம்சன் தன்னுடைய நாட்டுக்கு அழைத்து சென்றார். ஒரு ரதத்திலே அரண்மனைக்கு செல்லும் பொழுது அந்த வழியில் ஒரு மாமரம் இருந்தது. அந்த பெரிய மாமரத்திலே ஒரே ஒரு மாங்காய் இருந்தது. அந்த மாங்கனியை பார்த்து என் தாயாகிய தேவகி அந்த பழத்தை அறுத்து கொடுங்கன்னா, பெரிய மரத்துல ஒரே ஒரு பழம் அழகா இருக்குதே, அந்த பழத்தை அறுத்து கொடுங்கன்னு அவங்க அண்ணன் கிட்ட கேட்கும் பொழுது கம்சன் என்ன செய்தார்? அந்த பழத்தை அறுத்தார். அப்பொழுதுதான் அவருக்கு ஆபத்து நெருங்கியது. எப்படி எப்படி சாமி? அசிரியர் வாக்கு ஆகாய மார்க்கமாக அசிரியர் வாக்கு சாபம் கொடுத்தது. எப்படி சாமி? அடே கம்சா, இந்த பழத்துக்காக பல வருடமாக ஒரு முனிவர் தவம் செய்து வருகிறார். சரி, அநியாயமாக அவர் சாபத்துக்கு ஆளாயிட்டே. எந்த தங்கை ஆசைப்பட்டால் என்று பணத்தை அறுத்தாயோ, அந்த தங்கையின் வயிற்றில் 8வதாக பிறக்கும் ஆண் குழந்தையினால் உன் உயிரானது போய்விடும். இதை கேட்டவுடனே என் மாமன் கம்சனுக்கு ஆத்திரம் கோபம் அதிகரித்தது. என்ன ஒரு ஆச்சரியம்! கேவலம் ஒரு மாம்பழத்தை அறுத்ததுனால இப்பேர் கொண்ட ஒரு சாபமா?
தங்கச்சி அவள் வயிற்றிலே பிறக்கக்கூடிய குழந்தைதான் நம்முயிர் ஆபத்து என்றார். இவர்களை விடக்கூடாது. அப்படி என்று கல்லற சிறையிலே போட்டு என் தாய் தந்தை இருவரையும் சித்திரவதை செய்தார். வசுதேவர் என் தந்தை சொன்னார், அருமை மைத்துனரே, விடுமா, எங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் சரி தங்கள் கையில் ஒப்படைக்கிறோம், எங்களை ஏதும் செய்ய வேண்டாம் என்று சொல்ல சிறையில் போட்டார்கள் அவர்களை. வருடம் ஒன்றானதால் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை கொண்டு என் மாமனிடத்தில் கொடுத்தால் என்ன செய்வார்? பச்சை குழந்தை என்று பார்க்காமல் அந்த குழந்தையினுடைய பிஞ்சு கால்களை பிடித்து நன்றாக சுழட்டி ஆகாயத்தில் தூக்கி வீசுவார். மேலே சென்ற குழந்தை கீழே வந்து விழுகுவதற்கு இடுப்பிலே இருந்த பெரிய கத்தி எடுத்து ஒரே மட்டு ரெண்டு துண்டாக்கி விடுவார். ஏன்னா இறக்கமில்லாத அரக்கர் குலத்தில் பிறந்தவங்க எங்க மாமன். இப்படி என் தாய்க்கு 7 பெண் குழந்தை பிறந்தது. அந்த 7 பொம்பளை குழந்தையும் அநியாயமா கொண்டுட்டான். சரிங்க. கல்லற சிறையில் அமர்ந்து கொண்டு தேவகி, ரோகிணி, வசுதேவர் என் தாய் தந்தை அழுகிறார்கள். தாயவா, யாதவா, இந்த உலகத்தை காக்கக்கூடியவரே, மகாவிஷ்ணு ஆய்வர் பெருமாளே, கம்சன் அநியாயத்தை தட்டி கேட்க வரமாட்டாயா? எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒவ்வொன்றும் கொண்டு வருகிறான். இப்படியே போனால் என் வம்சத்திலே ஒரு வாரிசு கூட இல்லாமல் போய்விடுமே. நாளை நாங்கள் இறந்து விட்டால் குடமுடைத்து கொல்லி வைக்க கூட பிள்ளை இல்லாமல் செய்து விடுவான் போகிறது. இந்த அநியாயத்தை தட்டி கேட்க மாயவா, நீங்கள் வர வேண்டும் என்று என் தாய் தேவகி வசுதேவர் அழுகும் பொழுது அந்த கல்லற சிறையில் அவர்களுக்கு காட்சி அளித்தேன். அம்மா தேவகி, அழுக வேண்டாம். இந்த உலகத்தில் அடாத காரியம் செய்யக்கூடியவன் படாத பாடுபட்டு வாழ்வான். இதோ உன் வயிற்றில் நான் 8வது பிள்ளையாக நானே பிறக்கிறேன். நான் பிறந்தவுடன் என்ன செய்கிறேன்? பக்கத்திலே ஒரு கிராமம், அந்த ஊரின் பெயரோ ஆயர்பாடி. அந்த ஆயர்பாடியிலே நந்தகோபனன், யசோதை என்று கணவன் மனைவி இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். நான் இங்கு பிறந்தவுடனே இங்கிருந்து என்னை கொண்டு போய் அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவருக்கு பிறந்த குழந்தையை கொண்டு வந்து நன்னனாகி கம்சன் இடத்தில் கொடுங்கள், பிறகு நடக்கக்கூடியதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படி என்று சொல்லி மறைந்து விட்டேன். சரியாக 10 மாதமானது. அப்படி கல்லற சிறையிலே தேவகிக்கு எப்படி மகனாக பிறந்தேன்? எப்படி? இதோ நான் பிறந்த மாதம் அது. எனக்கு என்ன ராசி? இந்த கண்ணனுடைய அவதாரத்திலே நான் பிறந்த மாதம் எது? என்னுடைய ராசி என்ன? என் லக்குணம் என்ன? என் கோத்திரம் என்ன? என் நட்சத்திரம் என்ன? இதையெல்லாம் தெளிவாக சொல்கிறேன்.